இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். அதை வந்து பார்க்க போகிறோம். தர்மஸ்தலா அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு பேர். மஞ்சுநாதர் டெம்பிள். அது ஒரு சைவ கோவில் தான். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மங்களூர் போகிற வழியில் அந்த பக்கம் தக்ஷண கன்னடா அப்படின்னு அழைக்கப்படுற அந்த இடத்துல இருக்குது. இந்த தர்மஸ்தலா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் ஒரு நாள் கூட லீவ் விடாமல் எல்லா நாளுமே வந்து கூட்டமாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பக்தி ஸ்தலம். இங்கே வந்து மோர் தென் ஒரு நாளைக்கு 20,000க்கும் மேலே நிறைய பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எப்பவுமே வந்து போன வந்தமாவே இருப்பாங்க. அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறது, கர்நாடக மக்களுக்கு வந்து காலங்காலமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான எல்லோருடைய மதிப்பும் பெற்ற ஒரு பக்தி மயம் தான் இந்த தர்மஸ்தலா. இதை சுற்றி தான் ஒரு ரீசன்ட் கான்ட்ரவர்சி வந்திருக்கு. என்னன்னா 1995லேருந்து 2014 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ண ஒரு துப்புரவு தொழிலாளர், அங்கே வந்து சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை பெரும்பான்மையாக செய்யக்கூடிய ஒரு துப்புரவு தொழிலாளர் வெளில வந்து ஒரு பெரிய குண்டை ஒன்றத்தை போடுறாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த ரீசெண்ட் டைம்ஸில் தர்மஸ்தலாக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன், வேற மாதிரியான ஒரு பேட் அட்டென்ஷன் வந்து கிடைக்குது. என்ன சொல்றாருன்னா, நான் இங்கே வேலை பண்ண இந்த காலகட்டங்களில் நான் வந்து ஒரு கொடூரமான விஷயம் செய்யறதுக்கு வந்து தள்ளப்பட்டேன், நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்டால் அதிர்ச்சியா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய உடல்களை புதைக்கிறது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் எரிக்கவும் வந்து செஞ்சுருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து செக்ஷுவல் விக்டிம்ஸ். நான் அதை என்னை வந்து இதை ஃபோர்ஸ் பண்ண வச்சாங்க. நான் இதை வந்து இவ்வளோ நாள் வெளில சொல்லாமல் இருந்தேன். இதுக்கு மேலே வந்து எனக்கு மனசாட்சியே கேட்கல. அதனால் இப்போ இந்த விஷயத்தை நான் வெளில சொல்கிறேன். இதை நான் சொல்கிறது ஏன்னா, இது வந்து பெரிய விசாரணை வந்து பண்ணணும். இது வரைக்கும் நான் புதைச்சி வச்ச இடத்துலாம் கூட போயிட்டு நிறைய இடங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் காட்டுறதுக்கு நான் ரெடி. நான் அந்த நிலங்கள் சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தர்மஸ்தல சம்மந்தப்பட்ட நிலங்களாகவே நிறையா கூட இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா எனக்கு ஞாபகம் இருக்கலாம், போய் காட்டுறதுக்கு ரெடி. நீங்கள் தோண்டி பாருங்கள், என்னை நம்பலனா அப்படிங்கிறாரு. இது வந்து கொஞ்ச நாள் வந்து கண்டுக்காம விட்டுறாங்க. பட் மீடியா அட்டென்ஷன் பெருசா இதுக்கு கிடைச்சோன்னா வேற வழியே இல்ல அப்படிங்கிறனால, ஏன் கண்டுக்காம விட்டுறாங்கன்னு நான் பின்னாடி சொல்றேன். மீடியா அட்டென்ஷன் கிடைச்சோன்னா வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க, அது வந்து இந்த கேஸை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம, இவருக்கு சிறப்பா விட்னஸ் புரொடெக்ஷன் ப்ரோகிராம் குடுக்குறாங்க. இவருக்கு எந்த பாதுகாப்பும், அச்சுறுத்தலும் வந்து ஏற்படுத்தக்கூடாது. இவர் சாட்சியை வந்து கலைச்சிடக்கூடாது. குறிப்பா அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. 1, 2ன்னா பரவாயில்ல. 100க்கும் மேற்பட்ட பெண்கள், அதுவும் செக்ஷுவலி வந்து ஹராஸ்ட், அப்யூஸ்ட், ரேப் விக்டிம்ஸ் எல்லாம் வந்து நான் புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி ஒரு சாதாரண கேஸாக எடுத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து விசாரணைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மக்கள் சில பேர் வந்து சொல்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் வந்து இதற்கு எதிராக, அதாவது தர்மஸ்தலத்துக்கு எதிராக வந்து கேள்வி வந்து எழுப்பலை. ஏன்னா எல்லாருமே பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்த தர்மஸ்தலத்தை ஒரு புண்ணிய இடமாகவும், அங்கே இருக்கிற நபர்களை வந்து ஒரு பெரிய ஆளாகவும் பார்க்குறாங்க. வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிறவர் தான் இந்த தர்மஸ்தலத்தில் இப்போ ஹெட்டாக இருக்காரு. ஸோ ஹெக்டே சமூகத்தினர் வந்து பெரும்பான்மை இந்த தர்மஸ்தலத்தை ரொம்ப நாளாக வந்து கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. இந்த வீரேந்திர ஹெக்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி, காங்கிரஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா லோக்கல் கட்சியோட ஆதரவும் பெற்ற ஒரு நபர். பத்ம விபூஷன் அவார்ட்லாம் வந்து சோஷியல் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அரசியல் ரீதியாகவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அவரை ஹெட் பண்ணுற இந்த இடத்துல இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி காங்கிரஸ், பிஜேபின்னு அங்கே இருக்கிற அந்த லோக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல், இந்த இடத்துக்கு ஆதரவு மட்டும் கொடுக்காம இந்த இடத்தோட ஆதரவையும் எல்லா கட்சியினரும் பெற்றிருக்காங்க. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஆபத்தும் தர்மஸ்தலத்துக்கு ஏற்படாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. இருந்தாலும் சில மீடியாக்கள், பெரும்பான்மையான மீடியாக்கள் வந்து இதை அப்படியே வந்து அடக்க பார்க்குறாங்க, வெளியே வரல. பட் இன்னைக்கு வந்து இன்டர்நெட் மீடியா நிறையா இருக்கிறப்போ வந்து எந்த விஷயத்தையும், அது இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அடக்கி வைக்க முடியாதுல்ல. அதனால மனசாட்சி உள்ள சில மீடியாக்கள், ஏன்னா இது ஒரு ப்ரைட் ஆஃப் கர்நாடகாவாக பார்க்குறாங்களாம். மீடியாக்களும் சேர்த்து, அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் மீடியாக்களும் சேர்த்து வந்து இந்த தர்மஸ்தலத்தை ஒரு ப்ரைட் ஆஃப் கர்நாடகாவை பார்க்கறதுனால அது பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இதை வெளில கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை அமைக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. வெளில வந்துருச்சு. அரசியலும் மத நம்பிக்கையும் வந்து பின்னி பணிஞ்சிருக்கு இந்த நாட்டில். வந்து இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆசாராம் பாபு அப்படிங்கிற ஆள், அவர் வந்து பின்னால் வந்து கைது செய்யப்பட்டுட்டாரு. பட் அதற்கான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் வந்து இந்த மடத்துக்கு வந்து போகிற மாதிரியே அவருடைய ஆசிரமத்துக்கும் வந்து எல்லா கட்சியை சார்ந்த பெருந்தலைகள்லாம் வந்துட்டு போகிறதுனால ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வந்து கிடச்சிருதுல. நம்ம மோடியே வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டா வந்து அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் வந்து நம்ம கேட்கவும் கூடாது, கிட்டே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இமேஜும் ஏற்படுது. அதே மாதிரி தான் இந்த ஆசாரம் பாபுவோட ஆசிரமத்திலையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து நீதி கிடச்சிது. அதையும் தாண்டி வந்து காஞ்சி மடம், அதில் அந்த சங்கர்ராமன் வழக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே அது நடக்கல. அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர், இங்கே இருக்கிற முதல்வர் ஜெயலலிதா, அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கும் பெரிய எதிர்ப்பு வந்தது. அந்த கேஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் பண்ண பார்த்தாங்க. அதே மாதிரி சபரிமலை தேவஸ்தானம், அங்கேயும் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஏன் திருப்பதி தேவஸ்தானத்துலேயும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து ரொம்ப பழமையான டைமில் வந்து வேட்டிக்கனுக்கு இருந்துச்சு. வேட்டிக்கனை யாருமே கேள்வியே கேட்கக்கூடாது,
அவங்களுக்குள்ளேயே போயிட்டு எங்க ஒரு கொலை நடந்தாலும் விசாரணை செய்யக்கூடாது. எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து செக்ஷுவலி வந்து அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபாதர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து லைஃப்லாம் கேள்வியே கேட்கப்படாம கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நிம்மதியா இருந்து இறந்து போயிட்டாங்க புனித பட்டத்தோட. ஸோ அதே மாரி ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்ல இருக்க இந்த மாரி மடங்கள்லயும் வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் கெயின்க்காக அவங்கள வந்து தொடாம இருக்கிறாங்க. தொட்டா வந்து ஓட்டு போயிருமோன்னு சொல்லிட்டு. கர்நாடகாவ பொறுத்தவரைக்கும் அங்க முஸ்லீம் பாப்புலேஷனும் நிறையா இருந்தாலும், அங்க இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேஸ்லயே வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சொன்ன விஷயம் இருக்கட்டும். ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஒரு ஃபால்ஸ் கிளைம், ஒரு தவறான தகவலால வந்து இவ்ளோ பெரிய ஒரு பெரிய மடத்துக்கு ஒரு தப்பான பேர வந்து வாங்கி குடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறாரு. பிஜேபி சைட்ல என்ன சொல்றாங்க, ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் வச்சு தேவையில்லாம மத ஹேட், ரிலிஜியஸ் ஹேட்ட பரப்புறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இருக்கிற மக்களுக்கும் கலெக்டிவா இப்பேற்பட்ட மைண்ட் செட் தான். இப்போ நம்ம தக்லீஃப் இஷ்யூல கூட வந்து கமல வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது அந்த கர்நாடகா ஹைகோர்ட். ஸோ அங்க இருக்கிற ஹோல் சிஸ்டமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மனநிலையில் தான் இருப்பாங்க. ஸோ கன்னட ப்ரைடா ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து அதற்கு எந்த தீங்கும் வந்து விளைவிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம அதில தப்பே நடந்திருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மூடி பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர் யாரு அப்படின்னா வந்து இந்த விட்னஸ் இப்போ இருக்கிறார்ல, அவர் தான் பொதுவா வந்து விட்னஸ் வந்து மத்திய பாதுகாப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் போலீஸ் மட்டும் இல்லாம, மத்திய பாதுகாப்பு படை மூலியமா கூட வந்து பாதுகாப்பு குடுப்பாங்க. குறிப்பா ஒரு ஸ்டேட்ல அந்த கேஸ் நடக்குது அப்படின்னா, அங்கருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு இல்ல வேற ஏதாவது இடத்துக்கு வந்து ரீலோகேட் பண்ணிருவாங்க. ஸோ அவர் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஏன்னா ஏதோ ஒரு சாதாரண ஒரு நபர் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றாருன்னா, அவரோட உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லன்னு தெரியும். அதனால விட்னஸ் புரொடெக்ஷன் புரோகிராம் அவருக்கு வந்து டபுள் மடங்காம பாதுகாப்பு வந்து குடுக்கணும். ஸோ எந்த அளவுக்கு இதில வந்து விசாரணை போகுது, இல்ல கொஞ்ச நாள் இது வந்து ஒரு பேசு பொருளாயிட்டு அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் அவரால வந்து இந்த விஷயம் நெறைய பேருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளே இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அவரு சிக்கல்ல மாட்டிட்டாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு வேறு விதமான ஒரு நன்றிய வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா, அவர் ஒரு தப்பு பண்ணி இத வந்து ரொம்ப பரபரப்பா ஆக்கியிருக்காரு. சமீர் ஏடி அப்படிங்கிற யூடியூபர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்துல இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அத நெறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டாரு. அந்த புதைச்சிருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எலும்புக்கூடுகள் கிடைக்கிற மாரியும், இன்னும் சில கொஞ்சம் கொஞ்சோண்டு அழுகி இருக்கக்கூடிய பிணங்கள் கிடைக்கிற மாரி, இவரே ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி, அத வந்து பரப்ப விடுறாப்புல. இங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டான். இந்த லூசுத்தனமான விஷயம் செஞ்சோனே என்ன பண்றாங்க, ஜான் டோ கேஸ் போட்டுறாங்க இவரு மேல. அதாவது ஒரு ஒரு இடத்த தங்களுடைய விருப்பமே இல்ல, அனுமதியும் இல்லாம, தவறான விஷயங்கள வந்து காட்டி, அத வந்து YouTubeல தளத்திலயும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காப்பிரைட் இஷ்யூ மாரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேல 10 கோடிக்கு உண்டான மான நஷ்ட வழக்கு மட்டும் இல்லாம, அவர் மேல ஒரு கேஸும் வந்து புக் பண்றாங்க. இப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு யூடியூபர் மூலியமா இது வந்து இன்னும் வந்து பல மடங்கு வந்து ஃபேமஸ் ஆகுது. அந்த இடத்துல வந்து இருந்தது பிணங்கள் இல்ல, இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் யாரும் முடிவு பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய கிளைம வந்து ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா, விசாரிக்காம அத வந்து யாரும் எஸ் ஆர் நோ சொல்லிற முடியாது. பட் அதுக்கு முன்னாடி அவசர குடுக்கு மாரி ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணி, ஒரு கான்ட்ரோவர்சியும் கிளப்பி, இப்போ ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிட்டார். சரி, இதுதான் இந்த தர்மஸ்தலா மேல வரக்கூடிய முதல் ஒரு கிளைம், ஒரு எப்படி சொல்றது? சந்தேகம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா 2012ல வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. 17 வயசு நிரம்பின ஒரு சின்ன பொண்ணு, சௌஜன்யா அப்படிங்கிற பொண்ணு, இந்த தர்மஸ்தலாக்கு ரொம்ப பக்கத்திலேயே, அந்த பிரெமிசஸ்க்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரேப் பண்ணி கொலை செஞ்சு போட்டுர்றாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு வரைக்குங்க, அந்த கேஸுக்கு ஒரு முடிவே வந்து எழுதப்படல. யாருமே வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படல. அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ போட்டு அமுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து பெரிய ஆட்கள்லாம் அதில சம்மந்தப்பட்டிருக்கலாம். தர்மஸ்தலாவோட பேர் கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காலகட்டத்தில இருந்து இந்த கேஸ் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. பட் கொஞ்ச நாள்லயே வந்து எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து நீதியே கிடைக்கல. இப்போ டக்குன்னு நம்ம தமிழ்நாட்ல ஏதோ ஒரு இடத்து மேல உங்களுக்கு அப்படியே ஒரு நினைவு வந்து போகும்ல. ஸோ நம்ம தமிழ்நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்திலருந்து வந்து ஒருத்தர் பெரிய ஆசிரமம் நடத்துறது மட்டும் இல்லாம, அந்த ஆசிரமத்த வந்து நெறைய கான்ட்ரோவர்சிக்கு நடுவுல நடத்திட்டு வர்றாரு. அங்கேயும் சில பேர் வந்து மாயமா மறையிறாங்க. உயிர்லாம் வந்து போது. கர்நாடகாலருந்து இங்க ஒரு 50, 50 பீப்பிள டிவைட் பண்ணி பல பேர் அவருக்கு ஆதரவும் தராங்க, எதிர்ப்பாவும் இருக்காங்க. ஸோ எதிர்ப்பு பெருசா இருக்கிறப்பவே இவரே தொட முடியல. பெரும்பான்மையான கன்னட மக்கள் வந்து இந்த தர்மஸ்தலத்த வந்து எப்படி தொட விடுவாங்க? குறிப்பா அரசியல் புள்ளிகள் வந்து அந்த சௌஜன்யா கேஸ்ல மட்டும் இல்லாம, இப்போ அவங்க வேலை செஞ்சிருக்க ஒரு சானிடேஷன் ஒர்க்கர் வெளில வந்து சொல்லியிருக்கேன். இந்த பெரிய கிளைமையும் பெருசாக்காம வந்து பாதுகாக்குறாங்க. அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தேகமா இதுல இருந்து தெரிய வருது. இந்த நேரத்துல வந்து அங்கேயும் கொஞ்சம் நியாயமான மக்கள்லாம் இருப்பாங்கல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, எஸ்ஐடி விசாரணைக்காவது போடணும். ஃபாரன்சிக்ஸ் மூலியமா வந்து அந்த சாட்சி வந்திருக்காருல்ல, அவர கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு பரியல் சைட்ல இருந்தும் அந்த எலும்புக்கூடுலாம் வந்து எடுத்து ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாம, நியாயமா இந்த தர்மஸ்தலத்தில சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய புள்ளியா இருந்தாலும், அவர் தப்பு செஞ்சிருந்தாலும், இந்த கேஸ்ல அவருக்கு வந்து தண்டனை பெற்று தரணும். நீதிக்கு வந்து நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில வந்து
இதை சுற்றி யாருமே தவறான தகவல்கள் பரப்ப விடக்கூடாது. இதை பற்றி பேசுறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து சில பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு யூடியூபர் அந்த சமீர் எடி அப்படிங்கிற செஞ்ச செயலால் இப்போ அவங்க எல்லாருமே வந்து மிரட்டப்படுறாங்களாம். இதை பற்றி வந்து செய்திகள் சொன்னாலும் நீங்கள் இதில் வந்து எப்படி தெரியாமல் செய்தி சொல்லுவீங்க, தவறான செய்தி சொன்னீங்கன்னா உங்களையும் அந்த சமீர் ஏடி மாதிரியே வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு ஒருத்தர் செஞ்ச தப்பால் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக மீடியா பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாலையும் இதை பற்றி வந்து பேச முடியாமல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ என்ன ஆக போகுது இந்த கேஸ் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு கொலை 100 கொலை அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் வந்து தப்பு தான். அந்த இடம் வந்து பல கட்சிகள் சம்மந்தப்பட்டவங்க தினமும் வந்து போகிற இடமா இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் வந்து அந்த மடத்தின் மூலியமா பல லட்சம் மக்கள் வந்து தினம் தினம் பயன்படுறாங்க. உணவு அப்படிங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பேர் வந்து டெய்லி சாப்பிட்டு போகிறாங்கன்றதை தாண்டி எஜுகேஷன், அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான செலவு, சில பேர் வீடு கட்டி தரது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பல நன்மைகள் நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கர்நாடக மக்கள் இந்த ஒரு பிரச்சனையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தர்மஸ்தலம் எந்த ஒரு விசாரணைக்குள்ளேயும் உட்படுத்தாமல் அப்படியே கடந்து செல்லப்படுமா, இல்லை நியாயம் லீஜன் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி வந்து நிலைநாட்டப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.